அன்றும் இன்றும் என்றும் குரு காட்டிய பாதையில் குருவின் ஆசிகளுடன் குருவின் மலர்பொற்பாதங்கள் போற்றி வணங்கும் உண்மையான சீடன். குருவே சரணம். மாந்திரீக மர்மங்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். அனைவரது இல்லத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வமும் செல்வாக்கும் ஆனந்தமும் நிம்மதியும் என்றும் நிறைந்து பெருகி இருக்க வேண்டும் என்று அன்னை ஸ்ரீ மகாபத்ராளி பிரத்திங்கிராதேவி வேண்டிக் கொண்டு நாம் இப்போ இந்த காணொலிகளை போகலாம். அனைவரும் முடிந்த வரைக்கும் தான தர்மங்கள் செய்யுங்க, உணவு தானங்கள் பண்ணுங்கள், இல்லாதவர்களுக்கு உடை தானங்கள் பண்ணுங்கள். கல்வி கற்க முடியாத குழந்தைகளுக்கு முடிந்தவரை கல்வியை நீங்கள் அவங்க கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நோட்டு புஸ்தகங்கள்லேருந்து அவங்க பள்ளிக்கூட ஃபீஸ்லேருந்து உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய உதவியை பல மடங்காக்கி பல ஆயிரம் மடங்காக்கி இறைவன் உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து செல்வங்களையும் கொடுப்பார். அனைவரும் முடிஞ்ச வரைக்கும் தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யுங்க. உங்களால் என்ன முடியுதோ ₹1 முடிஞ்சாலும் தாராளமாக ஒரு சாக்லேட் வாங்கி இல்லாத குழந்தை கையில் கொடுத்துட்டு போகும், தவறே கிடையாது. உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை வெட்கப்படாமல் கூசாமல் செய்யுங்க. சரிங்களா? சரி, நாம் இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, நாம் இந்த காணொலியில் இப்போ புதிதாக என்ன பார்க்க போயிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொல்லை என்ன அப்படின்னா பொடுகு. அது பெண்களுக்கு வந்து ஈரு பேனு எல்லாம் சேர்ந்தே இருக்கும். ஆண்களுக்கு இந்த பொடுகு தொல்லை இருக்குது, பெண்களுக்கும் பொடுகு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். தலை பிரிச்சுக்கிட்டே இருக்கும், சொரிஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். நிறைய வெள்ளையாக டேண்ட்ரஃபெல்லாம் விழுந்து என்ன சொல்கிறது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துண்டை கூட அடுத்தவங்க வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு யோசிப்பாங்க. அந்த மாதிரி பெரிய தொல்லையாக இருக்கக்கூடிய பொடுகு தொல்லையை எளிதாக ஒரே மாதத்தில் சிம்பிளாக ஒரு 3 தடவை பயன்படுத்தணும்னா ஒரே மாதத்தில் பொடுகு சுத்தமாக தலையிலிருந்து முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு அருமையான வைத்திய முறை. 2வது, செல்லும் இடமெல்லாம் மிகப்பெரிய சீரும் சிறப்பும் செல்வாக்கும் செல்வமும் தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். நீங்கள் பூஜை பண்ண வேண்டாம், தினமும் தியானம் பண்ண வேண்டாம். தினமும் காலை இந்த மந்திரத்தை முன்னால் இயன்ற அளவு சொல்லிவிட்டு நெத்தியில் விபூதி பூசிட்டு போயிட்டே இருக்கலாம். போகிற இடமெல்லாம் வெற்றி, தொட்ட காரியமெல்லாம் ஜெயம், எதிரியே இருக்க வேண்டாம். அந்தளவு மிக அற்புதமான ஒரு மந்திர முறை, யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திர முறையும் இந்த தமிழ் புத்தாண்டு பரிசாக நமது நேயர்களுக்கு நான் வெளிப்படையாக இது எல்லாத்தையுமே சொல்கிறேன். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவுகள் எதுவுமே நம்ம சேனலில் எந்த வீடியோலையுமே இருக்காது. தாராளமாக இந்த மந்திர முறையும் மருத்துவ முறையும் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். சரிங்களா? சரி, நம்ம இப்போ இந்த காணொலிக்குள்ள போகலாம். நமது காணொலியை புதிதாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைத்திருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் அடுத்தது காணொலிக்கு போகிறக்கு ஒரு உதவியமாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை கேளுங்க. கண்டிப்பாக என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன், இல்லைன்னே சொல்லலை. அதே போல் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடி நன்றிகளை சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோளோடு நம்ம இப்போ இந்த காணொலிகளை போகலாம். நம்ம எப்போவுமே சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, நம்ம காணொலிகளை அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து பரிசாக வந்து ஒரு தாயத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அதே போல் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 10 காணொலிகள் ஷேர் பண்ணது பார்த்திங்கன்னா 2 பேர் ஒரே லெவலில் வந்து நிற்கிறாங்க. இதில் யாரடா செலக்ஷன் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் தேர்வு பண்ணுறதுக்கு மனசு வரல. நம்மளை பார்த்தா நம்ம சேனலில் தொடர்ந்து பயணிச்சுட்டு எல்லாத்துக்குமே தெரியும், பழகின எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அந்த 2 நபர்களையுமே தேர்வு பெற்ற நபர்களை நம்ம இப்போ அறிவிக்கிறோம். அவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மாணிக்கவேல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தங்கராஜ் சாத்தனூர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர். இவங்க 2 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு தாயத்து, அதாவது சக்தி பிரவாக இயந்திரம் வந்து அடைக்கப்பட்ட ஒரு தாயத்து. எந்த விதமான துஷ்ட சக்திகளும் ஏவல் பில்லி சூனியத்திலிருந்து எதுவுமே பக்கத்தில் நெருக்காத அளவுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அதிகப்படியான தெய்வீக சக்திகளை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான பாதுகாப்பு இயந்திரம். அதே போல் முகவசிய இயந்திரம் அல்லது காலபைரவருடைய இயந்திரம். இது போட்டு சகல தேவதா வசியமை, சகல தேவதா வசிய வேர், தொழில் வசிய வேர் எல்லாமே சிறப்பாக அடைக்கப்பட்டு முகவசியத்துக்கு உண்டான இயந்திரங்கள் எல்லாம் போட்டு முகவசியத்துக்கு உண்டான பூஜைகள் பண்ணி 48 நாட்கள் தொடர் பூஜையில் வைக்கப்பட்ட தாயத்து, மந்திரித்த பூஜை செய்யப்பட்ட தாயத்து 2 பேருக்கும் ஆளுக்கு 1 எனவும் மற்றும் நம்ம சூரிய கிரகண நேரத்தில் நம்ம தயாரித்த பயங்கர சக்தி வாய்ந்த, அதாவது பயங்கர சக்தின்னு சொல்கிறத விட
அதிகப்படியான பணவரவு தனவரவுகளை கொடுக்கக்கூடிய செல்லுமிடமெல்லாம் வெற்றியை தரக்கூடிய லக்ஷ்மி குபேரமை வந்து இப்போ நம்ம தயார் பண்ணியிருக்கோம் சூரிய கிரகணத்தில். அந்த மையும் 2 நபர்களுக்கும் மை மற்றும் தாய்த்து 2 நபர்களுக்கும் நம்ம பரிசாக கொடுத்துருக்கோம். கூடி சீக்கிரம் அவங்க கமெண்ட்ஸில் அவங்க கையில் கிடைச்சது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணணும், எல்லோரும் பார்க்குற மாதிரி பதிவு பண்ணுங்கள். அது நமது காணொலியில் நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு சொல்லி எது இதில் வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி வச்சா மட்டும் போதும். வாட்ஸ்அப்புக்கு யார் அதிகமாக வீடியோக்களை ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தாயத்து பரிசாக கொடுக்கப்படும். அந்த டயத்தில் இருந்தால் அது மனசுக்கு தகுந்த மாதிரி பரிசு பொருட்கள் சேரும். மை இல்லை வேறு ஏதாவது பொருட்கள், ஒரு அபூர்வமான பொருட்கள் ஏதாவது அந்த சமயத்தில் கிடச்சிது அப்படின்னா அந்த பொருட்களும் சேர்த்து நமது நேயர்களுக்காக பரிசாக வழங்கப்படும். சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மருத்துவ முறையை பார்க்கலாம். அதாவது தலையில் இருக்கக்கூடிய இந்த பொடுகு பிரச்சனை, பேன் தொல்லை, ஈறு போன்ற தொல்லைகளை இது சரி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொடுகு வந்து பார்த்திங்கன்னா, பொடுகு வந்தாவே தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும். தலை வந்து பிச்சுக்கிட்டே இருக்கும், அரிப்பு உண்டாக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எதாவது ஃபங்க்ஷனில் போய் நின்னாலும் ஸ்டைலாக தலையை இப்படி கோதுற மாதிரி தலையை சொரிய வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா என் அரிக்கும் பயங்கரமாக. அதே போல் முடியும் கொட்ட ஆரம்பிக்கும். அந்த ட்ரெஸ்ஸுகளையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையாக அந்த துகள்கள் விழுந்து, அந்த பொடுகு துகள்லாம் விழுந்து ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கிடும். நம்ம உபயோகிக்கக்கூடிய சீப்பை கூட அவங்க வாங்க மாட்டாங்க. இந்த தொல்லையிலேருந்து எப்படி சரி பண்ணி நம்ம விட்டு வெளியே வரலாம் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எதுவும் கிடையாது. சீத்தாக்காய், சீத்தாப்பழம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, நாட்டு சீத்தாப்பழம், அதில் சீத்தாக்காய் சின்ன பிஞ்சுகள் இருந்தாலும் ஓகே, இல்லை ரொம்ப பெருசாக முத்தின காய் தேவைப்படாது. சிறிய பிஞ்சுகள் மட்டும் ஒரு 3 பிஞ்சு 4 பிஞ்சு எடுத்துக்கோங்க. பிஞ்செல்லாம் பிஞ்சு காய்கள் சரிங்களா? பிஞ்சு 3 பிஞ்சு 4 பிஞ்சுனா நான் இந்த நம்ம சொல்ல முடியாது, பிடிச்சி மூக்கு பிடி போகிற அளவுக்கு சின்ன பிஞ்சு நான் பிடிச்சி எடுத்தேங்க அப்படின்னு. இது 3 பிஞ்சு எடுத்து என்னங்க பண்ணுறது, 3 பிஞ்சுகள், 3 பிஞ்சு அல்லது 4 பிஞ்சு காய்களை எடுத்துக்கணும். 3 காய் 4 காய்களை எடுத்துகிட்டு பிஞ்சு காய்களாக பார்த்து எடுத்துக்கணும். அதே போல் தேவையான அளவு சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்குலாட்டின நல்லெண்ணெயாக தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த சீத்தா காய்களை, பிஞ்சு காய்களை அப்படியே பொடியாக வெட்டுங்க. எந்த அளவுக்கு பொடிசாக வெட்ட முடியுமோ வெட்டுங்க. அதில் மேலே இருக்கக்கூடிய தோள்களோடு அப்படியே போடலாமா, உள்ளே இருக்கக்கூடிய சதைகள், பருப்புகள் எல்லாம் அப்படியே போடலாமா, தாராளமாக போடலாம். போட்டு நல்லா அரைச்சிருங்க. அம்மிக்கல்ல அரைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இல்லாதவங்க நல்லா மிக்சியிலே நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அடுப்பில் கொஞ்சம் சட்டி, ஒரு சின்ன சட்டியை அளவாக வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி விழுது பிஞ்சு சீதாக்காய் இருக்கு இல்லையா, அந்த சீதாக்காயை அரைச்சி விழுது எடுத்து போட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி வச்சு கிளறிட்டே இருக்கணும். அது வந்து எண்ணெயில் நல்லா கொதிக்கணும், தலப்பலன்னு கொதிக்கணும். எண்ணெய் வந்து மேலே இருக்கணும். சரிங்களா? ரொம்ப எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. அந்த சீதாக்காயை அரைச்சது மூழ்கக்கூடிய அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ரொம்ப மூழ்கணுன்ட்டு இல்லை, அதுக்கு அந்த ஒரு மீடியமாக இருந்தாவே போதும். ரொம்பவெல்லாம் அதிகமாக தேவைப்படாது. ஏன் அப்படின்னா இது அப்படியே தலைக்கு தேய்க்க போகிறோம், அவ்வளோதான். தலைக்கு தேய்க்கப்புறம் ரொம்ப எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா வலிஞ்சு அப்படியே ஒழியும். அப்புறம் சொல்லுவாங்க ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி மூஞ்சி இருக்குப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து எண்ணெய் வந்து தாத்தா பாட்டியெல்லாம் தலைக்கு நிறைய வச்சு விட்ருவாங்க. தலை ஃபுல்லாக எண்ணெயாகி அது அப்படியே வடிஞ்சு போகிறதுல இந்த காதோரத்தில் இது கர்லிங் வழி அப்படியே வடியும். ஒரு சிலருக்கு நெத்தியெல்லாம் வடியும். இந்த அனுபவங்கள் வந்து 90 கிட்ஸுக்கு 80 கிட்ஸுக்கெலாம் நிறைய கிடச்சிருக்கும். இப்போது 2K கிட்ஸுக்கு இது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளே இல்லை. அது ஒரு வசந்த காலம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். தாத்தா வட்டி கையில் சிக்கி அவங்க கையில் எண்ணெய் வச்சு தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சு சொதனை வச்சு விட்ருவாங்க. அப்படியே வடிச்சிட்டு போவோம். அப்போ சொல்லுவான் ஃப்ரெண்டு, என்னடா ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி மூஞ்சி வச்சுருக்கேன், எந்த எண்ணெய் சட்டி கூட தலை விட்டு அப்படிம்பாங்க. நிறைய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் அப்பப்போ வந்துட்டு போகும். அதனால் எண்ணெயை வந்து கொஞ்சம் அளவாக பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியா, நல்லா வேக விட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நல்லா கொதிச்சு வந்து இப்படின்னா ரொம்ப வேகணுன்ட்டு இல்லை, ஒரு 10 நிமிஷம் வேந்தால் போதும். பரட்டி விட்டால் போதும். அந்த அரைச்ச சீத்தாப்பழம் வந்து அதில் வேகணும், அவ்வளோதான். ரொம்ப வேகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே போதும். கரெக்டாக 10 நிமிஷம் போதும்.
அப்புறம் ஆற வச்சு எடுத்து தலையில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதோட நம்மளுடைய முடிகளுடைய வேர்க்கால்கள் இருக்கு இல்லையா, மயிர்கால்கள், அந்த முடியின் மயிர்கால்கள் வரைக்கும் அந்த விழுதுகள் போய் சேரணும். அதாவது தலையின் மண்டை ஓட்டில் படணும். அந்த அளவுக்கு நல்லா பூசிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் விட்டுருங்க. லைட்டாக அங்கங்கே பிக்க ஆரம்பிக்கும். பேனால கதறிட்டு ஓடும். எதையும் கண்டுக்காதீங்க. பேசாமல் ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்காய் இல்லை நம்ம அரப்பு இது போன்ற பொருட்களை பயன்படுத்தி தலைக்குள்ளிங்க. இது 2க்கும் வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஷாம்பு போடுறோன்னா தாராளமாக போட்டுக்குங்க. குளிக்கிறப்போ முக்கியமாக கண்ணை திறக்காதீங்க. தலைக்கு தண்ணி ஊற்றுறப்ப கண்ணை திறக்காதீங்க. ஏன் அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, சீத்தாக்காயினுடைய விதைகள் இருக்கு இல்லையா, அந்த விதைகளில் இருக்கக்கூடிய ஓடுகள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். என்ன இது நம்ம மிக்சியில் அரைச்சாலும் எதில் அரைச்சாலும் சிறு சிறு துகள்களாக இருந்தாலும் ஊசி போல் இருக்கும். அது எங்கேயோ கண்ணில் பட்டு நம்ம வேகமாக கண்ணை தேய்ச்சிட்டோம் அப்படின்னா கண்களை கிழிப்பதற்கு, கண்கள் காயமடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் தலைக்கு தண்ணி ஊற்றுறப்போ மட்டும் எல்லாம் தேய்ச்சிட்டு நம்ம ஷாம்பு தேய்ச்சி தண்ணி ஊற்றுறப்போ தயவு செஞ்சு கண்ணை திறக்க வேண்டாம். இது முக்கிய குறிப்பு, கவனித்து கொள்ளுங்கள். அப்புறம் ஐயா நீங்கள் சொன்னீங்க இப்படி பண்ண இப்படி கண்ணில் காயமாயிடுச்சு ஆஸ்பத்திரி போயிட்டு செலவு பண்ணிட்டு வந்தோம்னாலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா முதலே சொல்லிடுறேன், இது செய்கிறப்ப தலைக்கு தண்ணி ஊற்றுறப்ப கண்ணை திறக்காமல் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் தாராளமாக கண்ணு திறக்கலாம். சரியா? அந்த சீத்தாக்காய் அரைச்ச விழுதுகள் தலையிலேருந்து போகிற வரைக்கும் கண்ணை மூடிட்டு நல்லா தலையை அலாசிக்கிங்க. தலையை நல்லா கழுவிட்டு அதுக்கு பின்னாடி கண்களை திறங்க. நீங்கள் ஒரு வாரம் பயன்படுத்தினா போதும் அதிரடியான மாற்றம் கிடைக்கும். பாதிக்கு பாதி முடியிலேருந்து எல்லாமே கொட்டி வெளியே போயிடும். நீங்கள் தொடர்ந்து 3 தடவை பயன்படுத்திங்கன்னா பொடுகு தொல்லை சுத்தமாக இருக்காது. 4வது தடவை பயன்படுத்துறப்போ இருக்குது. 4வது தடவை பயன்படுத்தக்கூடிய தேவையே இருக்காது. 3 முறை அற்புதமான தீர்வு. ரொம்ப பொடுகு இருக்கிறவங்கன்னா 4வது தடவை பயன்படுத்துங்க. அப்புறம் நீங்கள் மாதத்தில் 1 தடவை பயன்படுத்தினா போதும். சுத்தமாக அதுக்கு பின்னாடி வரவே வராது. பொடுகு தொல்லையும் ஆயுசுக்கும் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? நன்றி. அடுத்து நம்ம மாந்திரிக முறைக்கு போயிடுவோம். சரியா? இந்த காணொலியை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதை வீண் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அதிகப்படியாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பரிசு பொருட்கள் உண்டு. சரி, அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த இடத்துக்கு போனாலும் சரி வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி. எதிரியா அவன் இல்லைப்பா, எதிரினே எனக்கு இல்லைப்பா, எதிரின்னு ஏன்னா ஒருத்தன் வந்தாலும் கொஞ்ச நாளில் அவனே நம்மளை பார்த்து சரண்டர் ஆகிறான், இல்லை நம்மளை விட்டு ஓடி போயிடறான். எதை தொட்டாலும் வெற்றி, எங்கே போனாலும் சந்தோஷம், நிம்மதி, சந்தோஷம், ரொம்ப ஹோன் இருக்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கப்பா, எந்த குறையுமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய மந்திரம் இருக்கா? ஏன்னா எல்லாத்து வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை. மனைவி பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, சொத்து பத்து பிரச்சனை, சொந்தக்காரன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கூட இருக்கிற பார்ட்னர் பிரச்சனை, கூட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனுக்கு பிரச்சனை, பெற்ற குழந்தைங்க பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. பணம் தான் முக்கிய பிரச்சனை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனைங்க. வீட்டை விட்டு வெளியே போனால் தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ஒன்றுமே முடிய மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிறவனும் மதிக்க மாட்டேங்கிறான். என்ன தான் பண்ணுறதுனே தெரில. ஒன்றும் இல்லை. இந்த ஒரு மந்திரத்தை நீ தினம் உட்காந்து பூஜை பண்ண வேண்டாம், ஒரு 2-3 மணி நேரம் உட்கார வேண்டாம், படையல் போட வேண்டாம், தீபம் மற்ற வைக்க வேண்டாம், சூடம் மற்ற வைக்க வேண்டாம். பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க, பத்தி சாம்பிராணி ஏற்றுங்க, ஒரு சூடத்தை பற்ற வைங்க. இந்த மந்திரத்தை ஒரு 3 நாள் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிவிட்டு நெத்தியில் விபூதி பூசிட்டு போயிட்டே இருங்க. தொட்ட காரியமெல்லாம் ஜெயிக்கும். எடுக்கிறதெல்லாம் வெற்றிகரமாக அமையும். எல்லோரும் உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு அடிபடிவாங்க. மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் முருகப்பெருமானின் வேல்மாறல் மந்திரம். அருணகிரிநாதர் அருளியது முருகப்பெருமானின் வேல்மாறல் மந்திரம். இந்த மந்திரத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் பில்டப் கொடுக்குறீங்க? சிவபெருமானின் முழுமை பெற்ற உச்சகட்ட சக்தி முருகப்பெருமான். அதாவது ஒரு பெண் தெய்வம் இல்லாமல் ஒரு ஆண் தெய்வத்தால் மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தெய்வம் முருகப்பெருமான். பெண் சக்தி இல்லாமல் ஆண் சக்தியினால் தோற்றுவிக்கப்பட்டவர். சிவபெருமானின் முழுமை பெற்ற சக்தி முருகப்பெருமான். அதே போல் அன்னை ஆதிபராசக்தியின் முழுமை பெற்ற சக்தி முருகப்பெருமான். எப்படி அப்படின்னா சக்தி வேல். முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வேலானது அன்னை ஆதிபராசக்தியின் முழுமை பெற்ற சக்தி, முழுமையான சக்தி, உச்சகட்ட சக்தி. 2 சக்தியும் ஒருங்கே இணையப்பட்ட அந்த முருகப்பெருமான் குழந்தையாக பார்த்தால் குழந்தையாக இருப்பார், பாலகனாக பார்த்தால் பாலமுருகனாக இருப்பார், குழந்தையாக பார்த்தா குழந்தை முருகனாக இருப்பார், திடீர்னு பார்த்தா கல்யாணம் முடிச்சுட்டு வள்ளி முருகனாக இருப்பார், தெய்வான முருகனாக இருப்பார்.
ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் புரிஞ்சு, அதாவது நம் மக்களுக்காக போர் புரிஞ்சு வெற்றி அடைஞ்சு ஒரு வீரனாக நிற்பார். குழந்தையா பார்த்தா குழந்தைய நிற்பார், வாலிபனை பார்த்தா வாலிபனாக இருப்பார், கல்யாணம் முடிச்சவங்க சம்சாரியாக நிற்பார். எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஞான பெறவர்களுக்கு பழனியாண்டி முருகப்பெருமான், சித்தர்கள் போற்றும் சித்த குரு முருகப்பெருமான் அங்கே ஞான தண்டாயுதபாணியாக நிற்பார். ஞானத்தை அருளக்கூடிய தண்டாயுதபாணியாக இருப்பார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி கண்ணாடி போல நீங்கள் எந்த விதத்தில் பார்த்தாலும் எல்லா விதத்துலையும் முருகன் பெருமான் நம்மளுக்கு அருள்புரிக்கு தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய சக்தி மந்திரம் தான் இது. சரி, இந்த மந்திரத்தை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாங்கய்யா. காலையில் எழுந்திரிங்க, குளிச்சு போட்டு சுத்தபத்தமாக பூஜை அறைக்கு போங்க. செவ்வரளி பூ கிடச்சிதா தாராளமாக முருகனுக்கு மாலை கட்டி போடுங்க. எதுவுமே கிடைக்கலையா, கையில் என்ன பூ கிடைக்குதோ முருகா அப்படின்ட்டு முருகனுடைய திருவடியில் சரணம் போடுங்க, மலர்களை போடுங்க. உங்கள் மனதை தூக்கி முருகனின் திருவடியில் வச்சுருங்க. தீபம் ஏற்றுங்க, பத்தி சாம்பிராணி ஏற்றி வைங்க, அழகாக ஒரு சூடம் ஏற்றுங்க. அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, முருகா தமிழ் கடவுளே என்னை காப்பாற்றுவாய் அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். சொல்லி போட்டு அப்படியே விபூதி எடுத்து நெத்தியில் பூசிட்டு முருகா அப்படின்ட்டு நீங்கள் போங்க. போகிற காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும். உங்களுடைய 8 திக்கிலும் 16 கோணத்துலேருந்து 32 திசையும் கட்டி அட்டகாசமாக அந்த வேல் காப்பாற்றி கொண்டு வரும். சத்திய வாக்கு, நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் வந்து சத்திய வாக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், மாற்றத்தை உடனடியாக அனுபவிப்பீங்க. ஏன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நிறைய நபர்கள், அரசாங்க அதிகாரிகள்லேருந்து நீதிபதிகள் வரைக்கும் இதை நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் நன்றி, என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி பார்த்து எனக்கு கூப்பிட்டு சொல்கிறீங்க, தம்பி நான் வந்து இப்படி நீதிபதி அவங்க ஐயா உங்கள் பேர் சொல்லலை இருக்கேன், பயன்படுத்தி பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய மாற்றங்கள் கிடைச்சிது. நானும் என்னுடைய உறவினர்கள் கூட சொல்லி அவங்களும் பயன்படுத்தி பார்த்து நிறைய மாற்றங்கள் கிடைச்சிது. ரொம்ப நன்றி. எந்த உதவி வேணாலும் கேளுன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுபோல் நிறைய பெரிய பெரிய அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தி பார்க்குறீங்க, நல்ல மாற்றங்கள் கிடைச்சதுன்னு கூப்பிட்டு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல் இதையும் பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு இல்லை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை பிடிங்க. தமிழ் கடவுளுங்க, சித்திரை 1 இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக நான் கொடுக்குறேன். இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை மிகப்பெரிய ஒரு பரிசாகவே கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே அவ்வளோதான். சித்திரை 1 தமிழ் வருஷம் பிறந்துருச்சு இல்லையா, உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஜெயந்தான். தொட்டதெல்லாம் வெற்றி, பணம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, செல்வம், செல்வாக்கு, பதவி உயர்வு, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாமே உங்கள் கையில். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம மன்னிக்கணும், டக்குன்னு வரமாட்டேங்குது. பொன்னியின் செல்வன் அந்த நாவல், கல்கி எழுதுன அந்த நாவல் படித்தவங்களுக்கு, அந்த புக்கு படித்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். இப்போது படத்தில் கூட அந்த விஷயம் வந்தது. செங்குருதி சேயோனை, அந்த முருகனை தான் வர்ணித்து பாடி கூப்பிடுவாங்க. இதே தான் அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதியிருப்பாங்க. முருகப்பெருமானை தான் அழைச்சி கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நடக்க போகுது, நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, வேந்தர்க்கும் வேந்தோனே, அரசர்களுக்கெல்லாம் அரசனே, தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமேனு முருகனை அழைப்பாங்க. அப்படி ஆதி காலம் தொட்டே வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடுங்கிறது மிக சிறப்பாக, அதுவும் உயர்குலத்தில் இருப்பவங்க எல்லாருமே முருகப்பெருமானை தான் வழங்குறாங்க. உயர்குலம் தாழ்ந்த குலம்லாம் எதுவுமே கிடையாது. மனதால் உயர்ந்த குலத்தை, உயர்ந்த உள்ளத்தை, உயர்ந்த குலத்தை கொண்டு இருப்பவர்கள் எல்லாருமே மனதால், பிறப்பால் கிடையாது, மனதால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே அந்த முருகா அப்படின்னாவே எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய கர்ம வினைகள் தீவினைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த மந்திரம் அப்படிப்பட்ட அபூர்வமான மந்திரம் என்ன, நீங்கள் முதல்ல சொல்லவே மாட்டேங்கிறீங்க தம்பி. நான் தான் போட்டேங்க, வந்துட்டோம், பார்த்துருவோம். நல்லா கவனிச்சு பாருங்கள். நம்மளுடைய தலையெழுத்து கூட இவன் இப்படித்தான் அப்படின்னு எழுதக்கூடிய தலையெழுத்து கூட மாற்றக்கூடிய அற்புதமான மந்திரம். கவனிச்சு பாருங்கள். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சோரனும் வெட்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் என் கையெழுத்தே. மீண்டும் ஒருமுறை. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சோரனும் வெட்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல்
ஐயன் கையெழுத்து. இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிவிட்டு ஒரு 3 முறை சொல்ல முடியுமா? ஏன் உட்காந்து ஒரு 9 முறை சொல்ல முடியாது? எவ்வளோ நேரம் ஆகிருப்போகுது? ஒரு 2 நிமிஷம். நம்ம வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிகரமாக அமையணும். தொட்டதெல்லாம் தொடங்கணும். ஒருத்தரை பார்க்க போகிறோம், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க, அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். நமக்காக தொட்ட காரியம்லாம் தொடங்குறதுக்காக ஒரு 10 நிமிஷம் முருகன் முன்னாடி நிற்போமே, கேட்போமே. ஒரு 27 தடவை சொல்லுங்கள், குறைஞ்சா போயிட போகிறோம். 32 தடவை சொல்லுங்கள், முடிஞ்சால் 108 சொல்லுங்கள். இல்லையா, முடியலையா, ரொம்ப அர்ஜெண்ட்டா, நீங்கள் தான் அம்பானிக்கு அடுத்து தான் இருக்கிறீங்களா, ஒரு 3 தடவை சொல்லி பாருங்க ஐயா, வாழ்க்கையில் நல்லது நடக்கும். முடிந்தவரை முருகப்பெருமான் திருவுருவத்தில் அந்த திருவடியில் மனதை செலுத்தி, முருகா நீயே தோணா அப்படின்ட்டு இதை சொல்லிவிட்டு அப்படியே விபூதி எடுத்து நெத்தியில் பூசிட்டு போங்க. போகிற காரியமெல்லாம் ஜெயம், எடுத்ததெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் துலங்கும். மகாலட்சுமி உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்குவாங்க. தம்பி சொல்லு, உனக்கு என்னென்ன வேணும், செஞ்சிடலாம் அப்படின்னு. சரியா? தேவாதி தேவர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்ய வந்துடுவாங்க. தேவர்களின் தலைவன் அல்லவா? அதே போல் சிவபெருமானும் ஆகட்டும், அப்பனும் அம்மையும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. என்ன வேணுமோ சொல்லுப்பா, செஞ்சுக்கலான்னு. எல்லா தடையும் உடஞ்சி போயிடும். ஏன்னா கணபதியினுடைய அன்பு தம்பி அல்லவா. இவர் கும்புறப்ப அண்ணா ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் பண்ணிடுவார். தம்பி எல்லாம் வெற்றி, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னா கணபதி பெருமானின் முழு அருளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே. அதாவது எதிரி கூட மன்னித்து அவர்களுக்கும் ஒரு மன்னிப்பை கொடுத்து அவர்களையும் தெய்வ நிலையை அடைய வைக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு எண்ணம் முருகப்பெருமான் மட்டும்தான் இருக்குது. தன்னை எதிர்த்த மிகப்பெரிய சூரனை வதைத்து அவருடைய கெட்ட எண்ணங்களை மட்டும் போக்கிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை எல்லாம் கொண்டு ஒன்றாக திரட்டி வேளாகவும் சேவலாகவும் மாற்றி தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் முருகப்பெருமானுடைய அருள். அந்த அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அனைவரும் சகல செல்வமும் செல்வாக்கும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று அன்னை ஸ்ரீ மகாபத்திரகாளி பிரத்யங்கரா தேவி வேண்டிக் கொண்டு அடுத்த ஒரு சிறந்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.